ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த 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 வீடியோ பார்த்திங்கன்னா நான் காலையிலே வந்து ஷார்ட்ஸில் போட்டேன். இந்த மார்க் பண்ணோடனே நான் வந்து டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணேன். அந்த டெலகிராமில் ஷேர் பண்ணேன். அப்புறம் ஈவினிங் அப்போ ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி இருக்கும் ஷார்ட்ஸும் போட்டிருந்தேன். இந்த மாதிரி இந்த இடத்துல அது வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக எங்கே வரேன்னு சொல்லி நான் வந்து மார்க் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு என் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. ஐ திங்க் அது ஏபிசிடி பேட்டர்ன் சொல்லுவாங்க. அது ஃபார்ம் ஆனோடனே நான் வந்து எங்கே ரிவர்ஸ் ஆகுன்றத நான் மார்க் பண்ணி என்ட்ரிக்கு ஸ்டாப் லாஸ் அங்கேயே அப்போயே போட்டு நான் வந்து என் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். யாராவது டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஆட் ஆகாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் ஆட் ஆகிக்கிங்க. டெய்லியும் ஃபர்தர் அப்டேட் கொடுப்பேன். நீங்களும் உங்களுக்கு இருக்கிற டவுட்டை கேட்கலாம், நான் அதில் சொல்லுவேன். ஸோ முடிஞ்சால் அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி நிறைய அப்டேட் பார்க்குறதுக்கு யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் சில பேர்லாம் வந்து கமெண்டில் கேட்குறாங்க எப்படி நீங்கள் இந்த பேட்டர்ன் போடுறீங்கன்னு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அதுக்கு நான் வீடியோ போடுவேன். பட் அதுக்கு எவ்வளோ லைக்ஸ் அண்டு கமெண்ட் பண்ணுறேன்னு பார்த்துட்டு தான் நான் மேக் பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் கமெண்ட்ஸ் அண்டு சப்ஸ்கிரைபர் வராங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் போதும். நீங்கள் அந்த ஒரு பேட்டர்ன் வச்சு கூட சிம்பிள் அந்த பேட்டர்ன் கிடைச்சா நீங்கள் மட்டும் ட்ரேட் பண்ணலாம் சிம்பிளாக. ஸோ அந்த மாதிரி தான் அது. ஒரே ஒரு பேட்டர்ன் தான். அந்த மாதிரி உங்கள் கண்ணுக்கு அந்த பேட்டர்ன் தெரியுது, நம்ம மார்க்கு கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் பண்ணலாம். இது எதுவுமே அசம்ஷன் கிடையாது. இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் அனலைஸ். ஓகேங்களா? முதல்ல புரிஞ்சுக்கங்க. நான் மார்க்கெட் இங்கே போவோம் அங்கே போவோம்னு சொல்கிறது எதுவுமே அசம்ஷன் கிடையாது. இதை வந்து ஒரு ஃபிஃப்த் ரீட்ரேஸ்மெண்ட் ரூலை வச்சு நான் மார்க் பண்ணி மேத்தமெட்டிக்கலாக தான் சொல்கிறேன். இங்கே ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா இங்கே வரைக்கும் போவோம். சம்டைம் அப்படி ரிஜெக்ஷனை பிரேக் ஆகுதுன்னா அதுக்கு மேலே போயிட்டு திரும்ப எப்போ அங்கே வந்து க்ளோஸ் வைக்கிது சம்டைம் வரும். அது நீங்கள் போக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, மார்க்கெட்டு பார்க்க புரிஞ்சுக்கிங்க. ஸோ கொஞ்ச நாள் நல்லா ஒரு 1 இயர் வந்து 6 மந்த் மேலே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் புரியும். ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் ஈவினிங்காக எடுத்த வீடியோ. அதாவது ட்ரேடு நம்ம டார்கெட்டு ஹிட் ஆனதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ மார்னிங் அந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது வந்து நான் மார்னிங்கே எடுத்தது. நான் மார்க் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எடுத்தது. இது வந்து நம்ம டார்கெட் ரீச் ஆனதுக்கப்புறம் எடுத்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம என்ட்ரி எங்கே சொல்லியிருந்தோமோ அது பிரேக் பண்ணி ஸ்டாப் லாஸ் கூட ஹிட் ஆகிடுச்சு. பட் ஹிட் ஆகிட்டு திரும்பவும் நம்ம என்ட்ரி எடுத்த இடத்துக்கு வந்து அதில் எப்போ வந்து க்ளோஸ் வச்சதோ ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கிடையில் சைடில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கும். ஒரே ஈவனாக அப் டவுன் மாதிரி போயிருக்கும். உங்களுக்கு பார்த்து தெரியும். நம்ம அந்த மார்க்கை பிரேக் பண்ணால் கூட நம்ம ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டு நம்ம லிக்விடிட்டி பேஸ், அதாவது லிக்விடிட்டி அந்த பாரக்ஸ் மாதிரி பேஸ். ஸோ போய் நம்ம மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் எல்லாம் அன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு மார்க்கெட். ஸோ அங்கே கூட பாருங்கள், கரெக்டாக நம்ம எங்கே என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோமோ கரெக்டாக அந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டடியாக அப்படியே மேலே கீழே அப்படியே நம்ம சைட்வேஸ் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து கீழே வந்திருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம இது ஆக்சுவலாக நான் காலையில் ஃபஸ்ட்டு போட்டது வந்து ஏபிசிடி பேட்டர்ன். செகண்ட் ஏபிசிடி பேட்டர்ன் போட்டு பட் ஃபெயில் ஆகி திரும்ப அது மேலே போச்சு. ஸோ மேலே போனதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா அடுத்தது இன்னொரு பேட்டர்ன் தெரியும், எம் பேட்டர்ன் தெரியும், ஐ மீன் கார்லி பேட்டர்ன் சொல்லுவேன். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சுது. அது எப்படி உங்களுக்கு தெரியுதெல்லாம் கேட்காதீங்க, அது நீங்கள் போக கற்றுக்கிங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த பேட்டர்ன் ட்ரா பண்ணி அப்போ தான் வந்து இந்த TP2 கீழே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து மார்க் பண்ணி வச்சிருந்தேன். டார்கெட் 1 டார்கெட் 2 இதெல்லாம் அப்போயே போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ எப்போ வந்து நம்ம என்ட்ரியில் க்ளோஸ் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் விக்கு பார்க்காதீங்க, எப்போயுமே விக்கு பார்க்காதீங்க. விக்கை வந்து ஸோ அதெல்லாம் போய் அன் பண்ணிட்டு வருது. ஸோ நம்ம பண்ணுற மார்க்கு உள்ளே தான் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கணும். இதை நான் வந்து ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருப்பேன், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நான் வந்து கார்ட்லி பேட்டர்ன் சொன்னேன்ல, அது எப்படி நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணி தான் அந்த வச்சுருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு எப்படி ட்ரா பண்ணுறதுக்காக காட்டுறதுக்காக திரும்பவும் அந்த இடத்த நான் வந்து மார்க் பண்ணி எப்படி நீங்கள் அந்த பாக்ஸ் போட்டிங்கன்னு சில பேர் கேட்குறாங்க கமெண்ட்டில் வந்து. நான் கார்ட்லி பேட்டர்ன் எப்படி ட்ரா பண்ணுறேன், எப்படி ஃபிஃப்த் ரீட்ரேஸ்மெண்ட் ரூலை வச்சு நான் திரும்ப எப்படி இது வந்து மார்க் பண்ணி சொல்லி தான் இதில் போட்டுட்ருக்கேன்.
ஸோ கரெக்டாக நான் வந்து கார்ட்லி அந்த பேட்டர்னுக்கான மெஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த டூல் வச்சு அந்த மெஷர்ஸை வச்சு நான் ட்ரேஸ் பண்ணி ப்ரொஜெக்ஷன் வேல்யூ எடுத்து நான் ட்ரா பண்ணுறேன். இது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக சொல்லித்தரேன். அதுக்கான அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் மார்க் பண்ணி வச்சுறேன். சில பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி பண்ணீங்க, என்ன பண்ணீங்கன்னு. ஸோ அதனால தான் இது வந்து நான் வந்து எப்படி ட்ரா பண்ணுறன்றதையுமே கொஞ்சம் நீங்கள் பார்க்கணுன்றதுக்கோசரம் அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய இங்கே தான் நான் ரிவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற இடம். ஸோ ஓகேங்களா, எக்ஸ்பெக்ட்னால் நான் மார்க் பண்ணுறதுல என் அனலிட்டிக்கில் நான் இங்கே ரிவர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பிரேக் பண்ணிவிட்டு கீழேயும் போகலாம். யாராலையுமே 100% வந்து அஷூரன்ஸாக எதையுமே சொல்ல முடியாது. சரிங்களா, நான் ஒன்று லேர்ன் பண்ணியிருக்கேன், அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ நான் இந்த இடம் வந்தால் ரிவர்ஸ் ஆகலாம், இல்லை இது பிரேக் பண்ணி கீழேயும் போகலாம், நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம் மார்க்கெட்டில். பட் மேலே அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா இது வரைக்கும் வருன்றது. இதுக்கு மேலேயும் கீழே இன்னும் 2 மெத்தட் இருக்குது. அது இதையும் பிரேக் பண்ணால் அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து ட்ராப் பண்ணணும். ஸோ அது எங்கே வரும்னு சொல்லி ஸோ நான் இப்போதைக்கு சிம்பிளாக இந்த இடம் மட்டும் போட்டிருக்கேன். இதுவே நியூஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இல்லை, நான் யார் மார்க் பண்ணாலுமே வந்து பிச்சுக்கின்னு கிளம்பிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஒரு அளவுக்கு தான் நம்ம எல்லாமே வந்து இது பண்ண முடியும். நான் இங்கே க்ளோஸ் வச்சா இங்கே வரும்னு மார்க் பண்ணேன். இது திரும்பவும் சொல்கிறது அசென்ஷியல் கிடையாது, அனலைஸ் புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா, அங்கே கரெக்டாக க்ளோஸ் வச்சது பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இப்படி தான் ரிவர்ஸ் ஆகி திரும்ப இப்படி பாட்டம் வரும்னு பார்த்தேன். பட் அது என்ன பண்ணுறதுன்னா அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி ஃபுல்லாக கீழே வராமல் இங்கேருந்து போய்ட்டு ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் அடிச்சுட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கீழே வந்துடுச்சு. ஸோ நாம் இன்றைக்கி அனலைஸ் பண்ண மார்க்கெட் கரெக்டாக இருந்திருக்கு. ஓகேங்களா, இதிலே உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரிஞ்சிருக்கும். இது ஏன் நான் எல்லாம் சொல்கிறேன்னா, நான் இதெல்லாம் தெரியாமல் நிறைய வாட்டி லாஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கற்றுக்காமல் போய் மார்க்கெட்டில் நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் யாரும் அவசரப்பட்டு அந்த மாதிரி லாஸ் பண்ணாதீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், வெயிட் பண்ணி பொறுமையாக லேர்ன் பண்ணிக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது எல்லாருக்கும். இப்போவும் சொல்கிறேன், நான் என்ன கற்றுக்கிட்டு இருக்கனோ அதுதான் உங்களுக்கு நானும் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இதுக்கு மேலே நிறைய வீடியோ இதுமாரி நான் இன்ட்ரெஸ்ட்டாக மேக் பண்ணுறது கொஞ்சம் ஒரு மோட்டிவாக இருக்கும். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறது. தென் பார்த்தீங்கன்னா இது போய் ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிச்சுன்னு சொன்னல, அது எங்கே வரைக்கும் போயிருக்கு பார்த்தோம்னா எஸ்டர்டே லோ கரெக்டாக போய் டச் பண்ணிட்டு வந்துருச்சு. பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் மார்க்கு பார்த்திங்கன்னா எஸ்டர்டே லோ அது மார்க் பண்ணி வச்சுருந்தேன். அதை போய் கரெக்டாக டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு மார்க்கெட். ஸோ அதுக்கு தான் சொன்னது, எப்பவுமே வெயிட் பண்ணணும், வாட்ச் பண்ணணும் மார்க்கெட்டை. அவசரப்பட்டு 2 கேனில் மேலே வைக்கிறதுனா டக்குன்னு நம்ம கிட்ட மேலே போகக்கூடாது. 2 கேனில் கீழே வருதுன்னா டக்குன்னு எல்லோரும் போய் புட்டு எடுக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு செல்லிங் சைடு சேஃபாக இருக்க பாருங்கள், அது ரொம்ப நல்லது. சரிங்களா, பையிங் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப டீக்கே நடக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். முடிஞ்சால் இல்லைனா எட்ஜிங் பண்ணுங்கள். எட்ஜிங் கூட ஓரளவுக்கு நீங்கள் சேஃபாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரி, இவ்வளோ தான். இதுக்கு மேலே வளன்னு பேச தேவையில்ல. இவ்வளோ தான் வீடியோ. தேங்க்யூ, பாய். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள், இன்ஸ்டா பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். லைக்ஸ் கமெண்ட்ஸ் பொறுத்து தான் நான் அடுத்து இந்த என் பேட்டர்ன் ஏபிசிடி பேட்டர்ன் வீடியோலாம் நான் போடலான்னு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் எப்படி ட்ரா பண்ணுற வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், குட் நைட், டுமாரோ பார்க்கலாம்.